ஆள் தெரியல போல் நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி. ஹலோ கைஸ், வெல்கம் டு இட்லி குண்டா கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிராணி கேம் பிளே தான் விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அந்த சொட்டைக்கிளையோட மூஞ்சில் சாணி அப்புறம் வாங்க கைஸ் போகலாம். இதை மட்டும் சொட்டைக்கிளவி மட்டும் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மண்டையிலேயே பேட்டை கொண்டு அடிக்கும். எனக்கு என்னமோ இன்றைக்கி ஜெயிச்சிருவோன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படியே இந்த லைக் பட்டன் ஒன்று இருக்குது, அதை மட்டும் நீங்கள் தட்டி விட்டீங்கன்னா பார்க்குறேன், நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, நானும் ஹாப்பியாக இருப்பேன். நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், நான் ஜெயிப்பேன் நான் ஜெயிக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ ஜெயிக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ரெஞ்சு கிடச்சிச்சு. கார் எஸ்கேப்புக்கு மட்டும் நிறையா பொருள் கிடச்சிச்சுன்னா ஈஸியாக இருக்கும். இந்த கேள்விக்கிட்டேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். நம்ம கிடைக்கிற பொருள் எல்லாத்தையுமே போய் மெயின் டோருக்கு முன்னாடி வச்சுருவோம், அதான் ஈஸின்னு நினைக்கிறேன். நான் வேறு தேவையில்லாமல் மணி வச்சு விட்டேன். கண்டிப்பாக கிளவி துரத்தோம். இப்போ கூட கிளவி துரத்திட்டு தான் இருக்குது. கார் பேட்டரி கிடச்சிச்சு. ஐ திங்க் நான் நினச்ச மாதிரி கார் எஸ்கேப்பே பண்ணிடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க கைஸ்? மெயின் டோருக்கு முன்னாடி பேட்டரியை போட்டுட்டு நம்ம போய் மற்ற பொருள் எடுக்க போவோம் கைஸ். இந்த கிளவியை அப்படியே போகிற வரல கழட்டி விட்டு போயிடலாம். வாட்டர் மெலன் கிடச்சிருக்கு. இந்த வாட்டர் மெலனை பிச்சு போட்டு நம்ம ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த கிளவி வேறு இன்னும் துரத்திக்கிட்டே இருக்குது. இப்போ வாட்டர் மெலனுக்குள்ளே காரிக்கி கிடச்சா நல்லாயிருக்கும். காரிக்கி கிடைக்கணும். சரி, கிளவி வேறு வந்துச்சு. சரி, அப்புறமேட்டு வந்து பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கிளவிட்டு வந்து தப்பிப்போம். இந்த கதை வழியாக தான் வரும். அதனால் நம்ம திருப்பி அந்த சைடே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். அடச்சை, மாஸ்டர் கீ வச்சுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த கிளவி வேறு இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு ஃபாலோ பண்ண போகுதுன்னு தெரில. அப்படியே சைலண்ட்டாக இன்னொன்னா அதுவே போயிடும். அதனால் அப்படியே நிற்போம். போயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம அடியில் இருக்கிற கேப் வழியாக போய் அப்படியே அடியில் வெளியே போயிடுவோம். ஓகே கைஸ், இன்னும் யார் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்களோ அவங்கெல்லாம் போய் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அப்படியே பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த கன்னோட பாட்டை வச்சுப்போம். அப்போனா தான் இந்த கிளவியோட மண்டையில் மிளகா அரைக்க முடியும். ஓகே, இப்போ இந்த ரூமில் ஏதாவது கைதான்னு பார்ப்போம். ஓகே, வீல் கிராங்குன்னு ஒன்று கிடச்சிருக்கு. அப்படின்னா என்னென்னு தான் தெரில. இப்போ பாருங்களேன், கண்டிப்பாக அந்த சொட்டை கிளவி வந்து நிற்கும். இதை பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வந்து அப்பப்போ உசுராக வாங்குது கைஸ். நானே ஒரு சில இடத்துலலாம் கட் பண்ணிட்டேன், உசுராக வாங்கிடுச்சு. இவருங்க என்னத்தையோ தூக்கி போட்டு போகுது. ஃபஸ்ட்டு இந்த வீல் கிராங்கை நம்ம இங்கே போட்டுப்போம். அது எதுக்குன்னே தெரில. இது வரதுக்குள்ளே இந்த ஒரு 2-3 கதை ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம். இத்தனை விண்டோ வச்சுருக்கு, உள்ளே ஒன்றுமே இல்லைங்க. ஃபுல்லாக பாருங்களேன். இப்போ இதில் இருக்கிறது பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ஏதாவது கொடுங்கடான்னா கொடுக்க மாட்டேறாங்க. கார் எஸ்கேப் பண்ணி வெளியே போகிறேன். இந்த கிளவி வேறு துரத்திக்கிட்டே இருக்குது. இதில் ஸ்பார்க் பிளக் கிடச்சிச்சு. இது கார் எஸ்கேப்புக்கு தான். இப்போ இன்னொரு ரவுண்டு அடித்து தான் வந்து போய் அந்த ஸ்பார்க் பிளக் எடுக்கணும். பின்னாடி வேறு கிளவி துரத்திக்கிட்டே இருக்குது. இதில் எங்கே பக்கத்தில் இருக்கான்னு பார்த்து அந்த ஸ்பார்க் பிளக் எடுத்து அப்படியே நடுவில் போட்டு போயிடுவோம் நம்ம. ஓகே, இந்த ஸ்பார்க் பிளக் அப்படியே கீழே போட்டு அந்த தண்ணி படத்துலேருந்து கிடச்ச அந்த மாஸ்டர் கீயை மட்டும் போய் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, இப்போ இங்கே போய் இந்த மாஸ்டர் கீயை எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு பெல் அடிச்சுப்போம். வேணுன்னே இந்த கிளவி அப்புறம் கதவை திறக்கும்போது விண்டோவை திறக்கும்போது பேன்னு வந்து நிற்கும். இங்கே பார்த்தீங்களா, சொன்ன மாதிரியே வந்து நிற்கிதில்ல. அப்புறம் கதவை திறக்கும்போது விண்டோக்குள்ளே மாட்டிப்போம் நம்ம. இப்போ பாருங்களேன், இந்த மிச்சம் இருக்கிற கதவை நான் திறப்பேன். இருக்காதுன்னு தெரிஞ்சும் நான் திறப்பேன். இந்த பாருங்களேன், இதை திறந்தோடனே இது இப்போ வரும் பாருங்களேன். இந்த கிளவி குருட்டு கிளவியாக இருந்தாலும் காது நல்லா ஷார்ப்பாக இருக்குது கைஸ். ஓகே, இப்போ இந்த மாஸ்டர் கீ இங்கே போட்டு இப்போ நம்ம ஒரு ரூமுக்கு போகவே இல்லை. அந்த இடத்துல போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ வின்சால் கிடச்சிச்சு. இப்போ நம்ம கீழே போயிட்டு அந்த கிணறுக்கிட்ட போயிட்டு அதை சுற்றிட்டு உள்ளே ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கணும். அதுவும் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதுவும் காலி. இந்த கிளவி வேறு எங்கே போனாலும் பின்னாடியே வரும். நீங்களே பாருங்களேன், இந்த வீடியோவில் எத்தனை வாடி இந்த கிளவி என்னை துரத்துன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். மற்ற கேமர்ஸ் எல்லாம் பார்க்குறேன், அவங்களுக்குலாம் கிராண்டியே காணோம். எனக்கு மட்டும் பின்னாடியே வருது. இந்த இடத்துல போய் ஒழிஞ்சிக்க வேண்டியதான் ஃபஸ்ட்டு. இப்போ கிளவி என்னமோ புலம்புது கைஸ். கிராண்டியோட மூஞ்சி கேவலமாக இருந்தாலும் இந்த நிலா செமையாக எடிட் பண்ணியிருக்காங்க, இல்லை தரமாக பண்ணியிருக்காங்க கைஸ் நிலாவை. சரி, இதையே பார்த்துக்கிட்டு இருந்தால் இந்த கிராணி கேம்லேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. வாங்க நம்ம போய் இது என்னது இன்னே தெரில, இதை போய் கிணத்துல சுற்றி நம்ம ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, இதை மாட்டியாச்சு. இதை இப்போ கிரிட்டுன்னு சுற்றி என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஏதாவது ஒன்று நல்லதாக கிடச்சா ஓகே. கார் எஸ்கேப்புக்கு கொடுத்தா ரொம்ப சூப்பர்.
ஐ திங்க் கார் எஸ்கேப்பு தான் ஏதோ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், நமக்கு இன்ஜின் பாட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கார் எஸ்கேப் ஈஸியாக பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, இது அப்படியே லேக்காக எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா மெயின் டோருக்கு முன்னாடி போய் வச்சுக்குவோம். இங்கே பாருங்களேன், இன்னும் கொஞ்ச நேரமாக பார்த்தீங்களா கிளவி இன்னும் வரல. அப்போ தான் கழட்டி விட்டது இன்னும் வரல. என் வாய் ரொம்ப கேவலமான வாய் கைஸ். கரெக்டாக இப்போ தான் சொன்னேன் கிளவி வரலன்னு சொல்லிட்டு ஆனந்தமாக இப்போயே வந்துருச்சு. ஓகே, இந்த இன்ஜின் பாட்டை போட்டு நம்ம வேறு ஏதாவது பொருள் கிடையாதான்னு பார்ப்போம். என்னது புக்கை வச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியலையே. சரி, எண்ணெய் அளவா எதுனாலும் போய் மெயின் டோருக்கு முன்னாடி போட்டுருவோம். ஆத்தாடி கிளவிங்க சிரிச்சுட்டு போகுது அது பாட்டுக்கு லூஸ் மாதிரி. இப்போ போட்டோம்னா திருப்பி அந்த கிளவி வரும். போடலாமா வேணாமா போட்டுருவோம். அவ்வளோதான், குடுக்குன்னு ஓடிடுவோம். ஆத்தாடி ஃபோட்டோவை தள்ளி விட்டாங்க, கிளவி வெளி கொண்டு வருவோம். சரி, இங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக மறைஞ்சிருந்து அப்படியே போயிடுவோம். ஓகே, கீழே ஒரு ஸ்பெஷல் கீ பார்த்தேன். ஸ்பெஷல் கீயை போட்டு கதவை ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னும் என்னென்ன தலைவலி வரப்போகுதுன்னு தெரில. எல்லாத்தையும் பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்களா, இன்னும் ஒரு வாட்டி கூட நான் சாகலை. அதான் இருக்கிறதுலே கெத்து. இப்போ போய் அங்கே தட்டினோன்னா இந்த பூச்சி வரும். அதனால் இப்போ தட்ட வேணாம், போயிடுவோம். நம்ம கீழே ஒரு ரிமோட் கண்ட்ரோலை பார்த்தேன், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏய், எருமா மாடு மாதிரி நல்லா நடு பாதையில் வச்சுட்டு கரெக்டாக வந்துச்சு பாருங்களேன் கைஸ். பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட் டைம் செத்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமே சாகுறேன். போய் இப்போ அந்த திருப்பி போய் அந்த ரிமோட் கண்ட்ரோலை எடுத்து யூஸ் பண்ணி அந்த கிளவி மூஞ்சில் பெப்பர் ஸ்ப்ரே அடிப்போம். ஓகே, இப்போ எஞ்சோடனே குழுன்னு ஓடி போய் ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம். அப்போனா தான் நம்மளுக்கு சேஃப்டி. இப்போ போகிறோம், இந்த ரிமோட் கண்ட்ரோலை எடுத்துகிட்டு அப்படியே அந்த ரூமை ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, யூஸ் பண்ணிக்கலாம். ஏய், என்னது வந்தவொடனே அடிக்கிறது? பாட்டு மாதிரி ரொம்ப கேவலமாக அடி வாங்கி சாகுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஓகே கைஸ், இனிமேல் நான் ரொம்ப சீரியஸாக விளையாட போகிறேன். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. இப்போ அவ்வளோதான், உடம்பு ஃபுல்லாக ரத்த கரையாயிடுச்சு. அதுக்கு கிளவி மாதிரி நொண்டி நடக்க போகிறேன். அவ்வளோதான், சும்மாவே இந்த கிளவி எழுது கட்டும். இது வரைக்கும் இந்த கேமில் இந்த மாதிரி எவனும் அடி வாங்கி செத்ததில்லை. நான் தான் பாட்டு மாதிரி வாங்கிட்டு இருக்கேன் அடியை. பார்த்தாடி கிளவி பார்த்துருச்சு. எத்தனை வாட்டாடி ஃபஸ்ட்டு திரும்பி வந்த உடனே வருது கிளவி. ஆரம்பத்திலே துரத்துது. இப்போ இந்த லிவரை இழுத்து விட்டு இப்போ இங்கே தான் வருதான்னு நின்று பார்ப்போம். எப்படா வருது இந்த கிளவி? சாய், எத்தனை வாட்டி. ஓகே கைஸ், இதுதான் லாஸ்ட் டேட்டு. இப்போ ரொம்ப சீரியஸாக நான் விளையாட போகிறேன். 5வது நாள். ஐயாச்சி, என்னது இது? காருக்குள்ளே குத்தாட்டன்ற மாதிரி இக்கிடுக்குன்னு ஸ்க்ரீனில் ஆடுது. இப்போ கிளவி கண்ணில் படாமல் போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுதான் லாஸ்ட் டேட்டு. நம்ம வேறு ஆடி நடந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, கிளவி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என் தலையில் ஒரு பெரிய பாறாங்கல்லை வச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த கிளையை கழட்டி விடணும், நிறையா பொருள் எடுக்கணும், திருப்பி போய் எல்லா பொருளையும் செட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் கார் எஸ்கேப் பண்ணணும். இங்கே தான் நம்மளோட இந்த ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. இதை வச்சு அந்த பெப்பர் ஸ்ப்ரே ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். அப்போனா தான் இந்த கிளவியை ஈஸியாக அடிக்க முடியும். இந்த இருக்குது பெப்பர் ஸ்ப்ரே. இந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுக்கிறதுக்காக நான் எத்தனை வாட்டி வீடு எடுத்துட்டேன்? 4 வாட்டி கைஸ். அப்படி போடு. இப்போ கிளவி கண்ணு எரிய போகுது. ஏய், நான் அடித்தேன், ஆனாலும் ஏன் வரமாட்டேங்குது? நீங்களே சொல்லுங்கள். அந்த ஸ்ப்ரே அடித்த சவுண்ட் வந்துச்சு இல்லை? அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. கழுத்தை கறக்கணும் கிட்ட போகுது. ஓகே, அடுத்த வீடியோவில் இந்த கிளவியை நம்ம ஓட அடிக்க போகிறோம். அதுக்கடுத்து இந்த வீட்டை விட்டு நம்ம ஓட போகிறோம். ஓகே, இதோட இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ்.